ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்ட்டான ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுண்டல் வச்சு தான் இந்த ஃப்ரை செய்ய போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவுமே ருசியாகவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க உடனடி நோட்டிஃபிகேஷனுக்காக. குழந்தைங்கள்லாம் சுண்டல் இந்த மாதிரி கொடுத்தா அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டே நான் சுண்டல் ஊற வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுக்காக சுண்டல் நான் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிட்டேன். ஒயிட் சுண்டல் தான் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா அந்த பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்க, சென்னா, அந்த இது எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாயெலாம் எதுவும் சேர்க்கலாம். பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் போல், 1லேருந்து 2 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 ஸ்பூன் போல். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்பவுமே தண்ணி இது பண்ணி அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே நைஸாக அரைக்கணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி குறப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இதை சரிசமப்படுத்தி விட்டுறலாம். உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் உள்ளே வச்சுக்க போகிறேன். தண்ணி மேலே விழுகாமல் இருக்க ஒரு பிளேட்டும் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிற அளவை பொறுத்து கொஞ்சம் டைம் கூட வேக பிடிக்கும். இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சுட்டேன். இது போல் கத்தி வச்சு சைடில் நல்லா கீறி எடுத்துக்கோங்க. பார்த்தாவே தெரியும், லைட்டாக அந்த மஞ்சள் கலராக வந்திருக்கும். லைட்டு எல்லோ கலராக நம்மளுக்கு வெந்தவுடனே கிடைக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். ஆறியதவனே எடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். நல்லா ஆற வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை சின்ன சின்ன பீஸாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது போல் நீளமாக, ரொம்பவும் தின்னாக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, தின்னாக இருந்தாலும் கரெக்டாக வராது. அதிகமாக எடுத்திங்கன்னா அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து கட் பண்ணிக்கலாம். இது போல் நான் பீஸ் செஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இன்னொரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் மைதா சேர்த்துக்கலாம். மைதா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இது கலர்ஃபுல்லாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கட் பண்ணி வச்ச இதை எடுத்து இதில் சேர்த்து நல்லா சுற்றியும் டிப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாவில். இப்போ டிப் பண்ணதும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா அதை கோட்டிங் கொடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் அது மேலே சுற்றி இருக்க மாதிரி நல்லா 4 பக்கமும் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு இப்போ ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஆயிலில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இது போல் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் பிரெட் க்ரம்ஸ் சேர்க்காமையும் போட்டேன். அது அவ்வளோக்கு டேஸ்ட் இருக்காது. பிரெட் க்ரம்ஸ் சேர்க்குறங்காட்டி நம்மளுக்கு நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா 4 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கெச்சப் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய மற்ற அப்டேட்டையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.